செட்டிநாடு இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கிரேவிக்காக நம்ம மசாலாலாம் வணக்க போகிறோம். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி அது ஒரு ஸ்பூனு. அப்புறம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். பூண்டு ஒரு 4 பல் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2, காஞ்ச மிளகா 1. நான் காரம் கம்மியாக வைக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா எல்லாமே கூட போட்டுக்கோங்க. தட்டி வச்சுருக்க இஞ்சி, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கருவேப்பிலை ஒரு கொத்து, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி 1 நல்ல பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக தேங்காய் அதையும் சேர்த்துடலாம். கொத்தமல்லி அதையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், ஆறிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அப்புறம் தாளித்து விட்டுடலாம். இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துடலாம் கொஞ்சம். கருவேப்பிலை ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 7-8 பல் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம இஞ்சி போட்டிருக்கோம் மசாலா அரைக்கும் போது, அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். மசாலா அரைக்கும் போது ஒரு தக்காளி போட்டிருக்கேன், இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நல்லா இதை வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். மிக்ஸி ஜாரை நல்லா அலசி அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கி விட்டுடலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்கி விட்டுறலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இறால் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதை சேர்த்துடலாம். நம்ம குட்டி குட்டி இறால்லாம் சீக்கிரமாக வெந்துடும். எக்ஸ்ட்ரா டைம் விட்டிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். 6 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
கொஞ்ச நேரம் மூடியே வெந்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பனில் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காகும். இல்லைன்னா தண்ணி விட்டு அந்த தண்ணி அப்படியே நிற்கும். ஓப்பனில் வேக விட்டோம்னாக்குள்ள தண்ணி கொஞ்சம் கம்மியாகி கிரேவி நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரான் நல்லா வெந்துருச்சு. ஒரு 6 நிமிஷம் குக் பண்ணியாச்சு. கலரும் மாறிடுச்சு. ஃபைனலாக இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தொக்கு மாதிரி. இது வந்து செமி கிரேவி.